ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி Nashville Hot Chicken. ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. ஹாட் சிக்கன் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் போல நான் மோர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஹாட் சாஸ் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்னைக்கு ஒரு 650 கிராம் போல சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மோர்ல நான் உள்ள சேர்த்துடுறேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சும் சிக்கன் இந்த மோர்ல ஊறணுங்க. ஓவர் நைட் ஊறிச்சு அப்படின்னா இன்னமும் சிக்கன் நல்லா ஜூஸியா டெண்டரியா நல்லாவே இருக்குங்க. எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் சிக்கன் ஹார்ட் ஆகாம சாஃப்டா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் போல ஊற விட போறேன். ஊறினதுக்கு அப்புறம் பார்ப்போம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு மைதா மாவு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கப் போல மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு மைதா மாவை ரெடி பண்ணிட்டோங்க. சிக்கனை நல்லா மோர்ல இருந்து வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மைதா மாவுல பரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போலவே எல்லா சிக்கன் பீசஸையும் மைதா மாவுல பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா சிக்கனையும் நல்லா பரட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்ல எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாங்க. ஒன்றுனா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஹாட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஹாட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெய் சுட சுட இருக்கும்போது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம ஹாட் சாஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் மேல இந்த ஹாட் சாஸை தடவி சர்வ் பண்ணிடலாம். இந்த காரசாரமான சிக்கனை ஏலக்காய் தட்டி போட்டு சுட சுட டீ வச்சு அது கூட சாப்பிட போறோம். நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.